சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் திண்டுக்கல்லிலிருந்து நம்முடன் இணைந்து தெளிவான விளக்கங்களை வழங்க ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி தாமோதரன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி தாமோதரன் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவராக தொண்டாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்கள் இதுவரை 19 ஆன்மீக நூல்களை எழுதியுள்ளார்கள். WCSC ஸ்மார்ட் இயக்குனரகத்தின் மூலம் 700 ஆசிரியர்களிலிருந்து 16,500 ஞான ஆசிரியர்களுக்கு மேலாக உருவாக்கியுள்ளார்கள். ஐயா அவர்கள் தன்னுடைய மன அலையை EEGயில் விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்துள்ளார்கள். மேலும் ஏன்ஷியன்ட் சயின்ஸ் என்ற USA ஜேர்னல் இதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டுள்ளது. ஐயா அவர்கள் WCSCயின் கின்னஸ் சாதனைக்காக மகரிஷியின் பஞ்சபூத நவகிரக தவத்தை நடத்தியவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டி வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஆழியாரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற IT இயக்குநரகத்திற்கும் நேரலையில் இருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சியை துவங்கலாங்களையா? வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு சில கேள்விகள் இருக்கிறது ஐயா. அந்த கேள்வியின் விடைகளுக்கு பிறகு அன்பர்களின் கேள்விக்கு செல்வோம் ஐயா. வாழ்க வளமுடன். முதல் கேள்வியாக, அறியாமல் செய்த செயலின் விளைவு ஒருவருக்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. சரி, அறியாமல் செய்த செயல் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு அறியாமல் செய்யப்பட்டது அல்லது யார் அறியாமல் செய்தது? நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாம செஞ்சோமா, சட்டத்துக்கு தெரியாம செஞ்சோமா அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு நாமே அறியாமல் செய்வது என்பது முடியவே முடியாது. யார் என்ன செய்தாலும் குழந்தைகளை தவிர, குழந்தைகள் அறிவிலே முதிர்ச்சி அடையாத போது அவர்கள் செய்தால் அவர்கள் அது பெற்றோரை தான் சாரும். அவர்கள் அறியாமல் தான் செய்வார்கள். ஆனால் அறிவு முதிர்ச்சி பெற்ற அனைவரும் தான் அறியாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தன்னுடைய மனச்சாட்சி அறியாமல் எதையும் செய்ய முடியாது. எந்த ஒரு செயலை செய்யாலும் அது தனக்குள்ளேயே பதிவாகிறது. அப்படி தனக்குள்ளேயே பதிவானது தக்க காலத்துல இறைநீதியில தவறாமல் அதுக்கான விளைவை அழித்து கொண்டேதான் இருக்கும். அதனால நமக்கு இறைநீதி என்பது மிக கூர்மையானது, தவறாதது, மிக சரியாக நீதியை அளிக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது நாம செய்த கர்மயத்துல பதிஞ்சு அது இன்றோ நாளையோ அடுத்த வருடமோ அல்லது அடுத்த பிறவியிலேயோ குழந்தைகளாக வரும்போதோ இப்படி எப்போது ஒரு தடவை திரும்ப வந்துதான் சார். அதனால அறியாமல் செய்த செயலிலிருந்து யார் ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. அடுத்த கேள்வியாக, மனிதர்கள் அனைவருக்கும் சம ஆற்றல் உள்ளதா அல்லது வேறுபாடு உள்ளதா? ஆற்றல்னால ஒரு தனி மனிதனுடைய திறமை, சிறப்பு, செயல்படுத்துகின்ற தன்மை, இது எல்லாம் உள்ளடக்கியதுதான். வெற்றி பெறுகின்ற தன்மை, இது எல்லாம் உள்ளடக்கியதுதான் நம்ம ஆற்றல்னு சொல்றோம். இந்த ஆற்றலுக்கு எல்லா மனிதர்களுக்கு சமமாக ஆற்றல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம சமூக நீதியிலையும் வந்து கொண்டிருக்கிறது. மற்ற நீதியிலையும் பலவரமாக சமூகத்துல எழுப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனா ஆற்றல் எப்பொழுதுமே எல்லா மனிதர்களுக்கும் சமமாக இல்லை. அகம் புறம் என்று எடுத்துக்கொண்டா பெரும்பாலும் அகத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் உடல் இருக்கிறது, கை கால் மூக்கு முகம் இப்படி எல்லாமே உடல் எல்லாமே இருக்கிறது.
இதுல ஆற்றல் இருக்கிறது, அதை செயல்படுத்துகின்ற வலிமை இருக்கிறது. ஆனா இன்னொன்னு, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது அகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செயல் இருக்குது பாருங்க, அது அவனுடைய கர்மயத்தை பொறுத்து, அவன் செய்த செயல் விளைவை பொறுத்து, தர்மத்தை பொறுத்து, அறத்தை பொறுத்து அவனுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அப்படி வரும்போது சாதாரணமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் கல்வி பயில்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் வளர்க்கிறோம் ஒரு வகுப்புல இருக்கிறவங்க. ஆனா ஒருத்தன் மேல்நிலையில் இருக்கிற வாழ்க்கையில ஒருத்தன் சாதாரண நிலைக்கு போகிறான். இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சாதாரண ஒரு அஹ், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நமது மதிப்புக்குரிய அப்துல் கலாம் பிரசிடென்ட் அவர்கள் சாதாரண நிலையிலிருந்து ஒரு பிரசிடெண்டா இந்தியாவுக்கு வந்தாரு. உலகத்துக்கெல்லாம் சரியான அட்வைஸ் கொடுத்தாரு. நான் சிறு வயதுல டீ வித்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன அஹ், நமது பாரத பிரதமர் மிகச்சிறந்த பிரதமராக உலகக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி செருப்பு தேய்த்து கொண்டிருந்தவருடைய ஒரு மகனாக இருந்த அப்ரஹாம் லிங்கன் உலகத்துல மிகப்பெரிய நிலைக்கு வந்து அமெரிக்கன் பிரசிடெண்டா வந்து அடிமை விலைக்கு அறுத்தறிந்தாலும் ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறோம். ஸோ இது மாதிரி சாதாரண நிலையில் இருக்கிறவர்களை கூட அதை விளங்க வைக்கக்கூடியதாக ஆற்றல் என்ன இருக்குன்னு சொன்னா அகம் என்ற ஒன்று இருக்கிறது. அகத்தில் செய்த அந்த புண்ணியம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த புண்ணியமானது நல்லதை செய்ய 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 அவருக்கு ஒரு ஒளி விளக்காக விரிவடைந்து கொண்டே போகிறது. அப்படி போகும்போது அவர்கள் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். சாதாரண மற்ற இப்ப அவரோட சேர்ந்து இருந்தவர்கள் அத்தனை பேரும் நம்ம அந்த அந்த நிலைக்கு வர முடியுமான்னு வர முடிவதில்லை. ஸோ அதனால ஆஹ், ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாம் தந்தை தாயிலிருந்து ஒரே மாதிரி வரலாம். ஆனா சிறப்பு இருக்கிறது பாருங்க, அது ஒக்கா. ஏன்னா சிறப்பு என்பது அகத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த மேன்மை தரக்கூடிய இது ஆற்றல் என்பது உள்ளிருந்து வரக்கூடியது. அதனால உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆற்றல் இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தரும் வேறுபட்டவர்களா இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க மிக மேல உயர்ந்த நிலைக்கு போறாங்க, மேல இருக்கிறவங்க திருப்பி தான் செய்த தவறுகள்னால கீழே உயர்ந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் இயற்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால ஆற்றல் என்பது சமநிலையில் இல்லை என்பதுதான் பொருள். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த கேள்வியாக, மன நிறைவுக்கும் பொருள் வறுமைக்கும் நேரடியான தொடர்பு உண்டா? உம் ஆம். மன நிறைவு இந்த பூமியில நம்ம வரும்போது தாய் தந்தையை கேட்டுக்கிட்டு நம்ம வந்தோமா அப்படின்னு சொன்னா இல்ல. நம்ம வந்தது நமக்கும் தெரியாது, தாய் தந்தைக்கும் தெரியாது. தாய் தந்தை அவர்கள் தான் விரும்பி நம்ம அனுப்பிச்சாங்களா அப்படின்னா அதுக்கும் தெரியாது. அது ஒரு ஆக்சிடென்ட், அவங்க நம்ம பெற்றெடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம எப்படி வர்றோன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு சக்தியினால இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கின்றோம். ஸோ நம்ம செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த பூமியில வந்து வாழ்க்கையில மனநிறைவு பெற்று இறைநிலை நோக்கிய பயணத்தை நோக்கி இருக்கிறது. அடிப்படையே ஒரு மனிதனுக்கு மனநிறைவு அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் அதுக்கு அடுத்ததாக அவனுக்கு இறை உணர்வுக்கான பாதை திறக்கப்பட்டு விடும். அதனால எப்படின்னா மனநிறைவு என்பது எளிதாக வருகிறதா அப்படின்னு சொன்னா வருவதில்லை. வறுமை இருக்கும்போது அது யார் ஒருவராக இருந்தாலும் சரி, ஈவன் அவதாரமாக இருந்தாலும் சரி, ராமாயணத்துல ராமபிரானா இருந்தாலும் சரி, அல்லது கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, அது இயேசு காவியத்தில் இயேசுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் வரும்போது உடல் எடுத்து தான் வரணும். உடல் எடுத்து வரும்போது மனிதனா பிறந்த அதுக்கு உடலுக்கு குடல் இருக்கிறது, பசி இருக்கிறது. பசி வந்தா உணவு வேணும். ஸோ இப்போ 4 மணி நேரத்துக்கு மேல உணவு இல்லாமல் இருக்க முடியாது. உடுக்க உடை வேணும், அடுத்தது இருக்க இடம் வேணும். ஸோ இது எல்லாம் இருந்தா தான் வாழ்க்கையில மனநிறைவு அப்படின்றது கொஞ்சமாவது எட்டி பார்க்க முடியும். அப்படி வந்ததுக்கு பின்னாடி மீண்டும் மனசு இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் போகுமே தவிர அதுவே மனநிறைவு நிறைந்து போதும் அப்படின்னு வரவே வராது. அதனாலதான் ஈவன் சன்னியாசியா இருக்கிற வாழ்க்கையில கூட அவர்களுக்கு என்ன வேணும்னா அடிப்படையாக உணவு வேணும். அவர் ஆசிரமத்தில் 3 வேளை உணவு, இருக்கிறதுக்கு இடம், அப்புறம் மற்ற மற்ற தேவையான வசதிகள் வாழ்க்கையில தங்குவதற்கு, இப்படியெல்லாம் இருந்தால் தான் அவர்களால்
இறைநிலை நோக்கிய பயணத்துல வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதனால பொருள்துறை நிறைவு என்பது அடிப்படையான விஷயம். அதனால மகரிஷி சொல்லுவாங்க, ஈசனே மனிதனாக வந்த போதும் எழும் பசியை எழும் போக்க உணவாழ்த்தான் முடியும் என்று சொல்வார்கள். ஈசனே மனிதனாக வந்த போதும் எழும் பசியை போக்க உணவாழ்த்தான் முடியும். இப்ப எல்லாருக்கும் உணவு வேணும், உடை வேணும், இருக்க இடம் வேணும். அப்ப இதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பேசிக்கா அவங்களுக்கு அந்த நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அது வரைக்கும் அவர்கள் உழைக்கத்தான் செய்யணும். அப்படி உழைத்தான் வரணும். ஏற்கனவே பிறக்கும் போதே அந்த நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி வந்தால் கூட இன்னும் வாழ்க்கையில தான் என்ன சாதிச்சோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நிலைன்னு அவங்க போக வேண்டி இருக்கிறது. அப்போ மனநிறைவு அப்படின்றது அவ்வளவு எளிதாக எல்லாருக்கும் வர்றதில்லை. மனநிறைவு என்று ஒன்று வந்துச்சுன்னா, மகிழ்ச்சி சொல்ற மாதிரி ஒண்ணுல நிறைவு வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த இடத்துல நிறைவு வந்துடும் அப்படிம்பாங்க. ஒரே ஒண்ணுல எனக்கு இது போதும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணுல ஒரு மனநிறைவு கிட்டுச்சுன்னா மற்றதெல்லாம் தானே நிறைவு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மனநிறைவு என்பது எட்ட முடியாத பொருளாக இருக்கிறது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற ஆசையானது தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால அதற்கு அடிப்படையாக வேண்டியது என்னன்னு சொன்னா பொருள் தான் வேணும். பொருள் இருந்தால் தான் மனநிறைவு வரும். அதனால்தான் நிறைய பேர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சின்ன வயசுல ஏழ்மையில இருந்துட்டு பின்னாடி வந்தபோது ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் வந்து மனநிறைவு அடைகிறாங்க. அந்த மனநிறைவு வர்றவங்களுக்குன்றது ஒரு தனி கேட்டகரி இருக்கு. அதுக்கு இயற்கையிலே அது அழிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி வரும்போது அவர்களுக்கு நிறைவாக மனநிறைவு வருகிறது. இல்லை அப்படின்னு சொன்னா மனநிறைவு என்பது சாதாரண விஷயத்துல வருவதே இல்லை. அந்த மனநிறைவு வந்து இறைநிலை நோக்கிய பயணத்தில் அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பொருள் தேவை அப்படின்றது அடிப்படையான விஷயம். இது இப்போ நமக்கு மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஏன் நீங்க ஏழைகளுக்கெல்லாம் நீங்க இந்த மனவளக்கலையை கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏழைகளுக்கு பசிச்சவனுக்கு உணவை கொடு, அதற்கு பிறகு நீ தான் தத்துவத்தை கொடுக்க முடியும். ஸோ நான் வசதியான இருக்கிற சில பேருக்கு தான் நான் அடிப்படையான வசதியை சேர்ந்திருக்கிறவங்களுக்கு தான் நான் அந்த மனவளங்களை கொடுக்குறேன். அவங்களுக்கு அன்பும் கருணை வந்ததுக்கு பின்னாடி அவங்க ஏழைகளை பார்த்து கொள்வார்கள். ஸோ அப்படின்னு சொல்வார். ஸோ இப்போ ஏழைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு சொன்னா, பசியோடு இருக்கிறவனுக்கு உணவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடிப்படை தேவைகள் நிறைவு சேராம ஒருவருக்கு நிறைவு மனநிறைவு என்பது ஏற்படாது. அதனால பொருளுக்கும் மனநிறைவுக்கும் அடிப்படையான தொடர்பு இருக்கிறது. நம்ம சொல்லும்போது வேணும்னா சொல்லலாம், ஆனா பொருளுக்கும் இதுக்கும் நிறைய அடிப்படையான தொடர்பு இருக்கிறது. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வியாக, இறை நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்பிக்கைன்றது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதை அடிப்படையாக கொண்டதான் நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பிக்கை பேஸ் அப்படின்னு ஒன்று வைத்துக் கொண்டுதான் இந்த மனமானது, அதாவது ஆன்மாவானது செயல்படுகிறது. சின்ன வயதுல நமக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, என்னை தாய் தந்தை பார்த்துக் கொள்வார்கள், ஆசிரியர்கள் அறிவை கொடுப்பார்கள், இப்படி நான் வளர்ந்து வர முடியும் என்று அடிப்படையான நம்பிக்கை இருக்கிறது. இப்படி தானே என்னால முடியும், என்னால செய்ய முடியும் என்ற ஒன்றை மனதிற்கு கொடுத்தால்தான் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். நம்பிக்கை இல்லாதவனால வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா ஒரு வார்த்தையில் சொல்வார், பிலீஃப் இஸ் லைஃப் அண்ட் டவுட் இஸ் டெத் அப்படின்னு சொல்லுவார். நம்பிக்கையே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். அப்போ மனதிற்கு நல்ல அடிப்படையான தான் வாழ்விலே வெற்றி பெறுவேன் அப்படின்ற அடிப்படையான நம்பிக்கை வேண்டும். அப்படி நம்பிக்கையை மற்றவர்கள் அறிவில உயர்ந்தவர்கள் அறிவில உயராத போது அவர்களுக்கு அளிக்க வேண்டும். பிறகு தானே அவர்கள் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும். இப்படி தொடர்ந்து வந்தாதான் நம்பிக்கை இருந்தால் மட்டுமா, நான் போற இடத்துல போய் சேருவேன்னு நம்பிக்கை வேணும், இந்த காரியத்துல நான் வெற்றி பெறுவேன்னு நம்பிக்கை வேணும். அப்பதான் அதனால செய்யவே முடியும். இல்லை என்ன பரீட்சை எழுதல நான் பாஸ் பண்ணுவேன் நம்பிக்கை இருந்தால் தான் அவனால பழிக்கவே முடியும். ஓகேயா? ஸோ இது எல்லாமே மனதிற்கு நம்பிக்கை என்று ஒன்று வந்தால் அதை வைத்துக் கொண்டுதான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. ஆனா வயதான போது மேல 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 வந்ததுக்கு பின்னாடி அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அவன் செயல்களை செய்யும் போது அப்பொழுது கூட சில சமயம் அவன் தோல்வியுற்று விடுகிறான். அப்புறம் தோல்வியுற்ற பிறகு அவனுக்கு தெரிகிறது, இதற்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கிறது,
நான் மட்டும் ஜெயிச்சிருவேன் நினைச்ச பத்தாது. ஆனா அவன் ஜெயிச்சுட்டான், அப்ப அவன் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிறது என்ற போதுதான் மேல வரும்போது இறை நம்பிக்கை என்று வருகிறது. எல்லாம் வல்ல ஒரு முழுமுதற் பொருள் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது. அது அவர்கள் செய்த செயலுக்கு விளைவாக இதையெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அழிக்கும் போதுதான் நான் அவரை நம்பினால் இதெல்லாம் வெற்றி பெற முடியும். அப்போ ஒவ்வொரு தரம் மனிதன் வாழ்க்கையில் என்ன பண்றான்? கஷ்டம் வரும்போதெல்லாம் இறைவனை நம்பிக்கிறான், இறைவனை பிடிச்சுக்கிறான், இறைவா நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும்னு நினைக்கிறான். ஓகேயா? ஸோ இது ஏதாவது ஒன்று ஒரு தன்னம்பிக்கையில அடிப்படையாக முதல் நிலையிலையோ அல்லது அதற்கு பின்னாடி அறிவின் நம்பிக்கை பத்தவில்லை என்று சொல்லும்போது அவன் முழுமையாக இறைவனை எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் தான் எல்லாவற்றையும் இயக்கிறது என்று அவனை பிடித்து கொண்டு அவன் வாழும்போதுதான் வாழ்க்கையில முழுமையை நோக்கி அவன் பயணிக்க முடிகிறது. அதனால ஆரம்ப நிலையில அவனுக்கு வேண்டிய அந்த தன்னம்பிக்கை, அப்புறம் தொடர்ந்து அந்த தன்னம்பிக்கையை நிலைப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, இது ரெண்டும் பிடித்து கொண்டே போகும்போது தான் அவன் வாழ்க்கையில வெற்றிகரமாக வாழ முடியும். அதனால எந்த ஊருக்கும் தன்னம்பிக்கை ஆரம்ப நிலையில் இருக்கும். ஆனாலும் தன்னம்பிக்கை இல்லைனாலே எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. ஏதாவது ஒரு குருவை பிடித்துக் கொண்டோ அல்லது இறைவனை பிடித்துக் கொண்டோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டோ இப்படி போகும்போது தான் வாழ்க்கையில அவன் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்படி வரும்போது அவனுக்கு அந்த இறை நம்பிக்கை முழுமையாக உதவியாக இருக்கிறது. அதனால இந்த நம்பிக்கை தான் எதுக்கு அடிப்படையாக இருந்தாலும் சரி. இறை நம்பிக்கை தன்னம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன சரி அப்படின்னா இறை நம்பிக்கை. அது இருந்தா தான் எல்லாவற்றிலும் நம்ம வெற்றி பெற முடியும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அப்ப ஆரம்பமே நம்ம இறை நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த தோல்விகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்படும் இல்லைங்கய்யா? வாழ்க தவிர்க்கப்படும். வளமுடன். இல்ல தோல்வி வந்தால் கூட ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம். சமாளி சிறப்பு சிறப்புங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த கேள்வியாக, இறை உணர்வு பெற்ற சித்தர்கள் உலக கடமைகளில் ஈடுபடுவார்களா மாட்டார்களா? ம். ம். இதுல ம், நம்ம சித்தர்கள் ஞானிகள் அப்படின்று பெரும்பாலும் பார்க்கும்போது யார் நினைவுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா நாம படிச்ச நாம கேள்விப்பட்ட இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரு, விவேகானந்தர், ரமண மகரிஷி, வள்ளலாறு, இயேசுநாதர், அப்படி வந்து நம்ம இதுல வந்தா நம்ம குரு மகரிஷி இப்படிதான் வருவாங்க. ஓகேயா? ஸோ இவர்கள்லாம் நமக்கு வழிகாட்டியாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்ம இந்த அடிப்படையான கேள்வி என்னன்னா இறை உணர்ந்த சித்தர்கள்னா இவங்க இல்லாம எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆஹ், ஆன்மாக்கள் இறை உணர்ந்து இருக்கிறது. இந்த இறை உணர்ந்ததோடு சரி, இவர்கள் எல்லாமே இந்த உலகத்திற்கு இவர்கள் மூலமாக இந்த கல்வியை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும் என்று இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். பெரும்பாலும் அதனால் அப்படி வரக்கூடியவங்களை தான் நம்ம சிறு வயதிலே அப்படி வரக்கூடியவங்களே அவதாரங்கள் என்று சொல்கின்றோம். ஆனா வாழ்க்கை மேல்நிலைக்கு வந்து பேரறிவை உணர்ந்த போது அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உடலை எடுத்து வந்த உடலுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கு. உடலுக்கு வரக்கூடிய அத்தனை தீமைகள், அத்தனை துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு வேண்டிய பொருளை அவர்கள் ஈட்டணும். அந்த பொருளை பிறரிடமிருந்து வாங்கினால் சில பேர் என்ன நினைப்பாங்க, அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும், அவர்கள் பதிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதனால் அவர்களே உழைத்து வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தங்களை இறை உணர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வது கூட இல்லை. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்தாங்க, சுவாமி சூரத்குமார்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவருடைய அனுபவத்துல ஒன்றுல நான் படிக்கும்போது படித்தேன். அவருக்கு ஒரு நெருங்கிய டிஓடி ஒருத்தர், ஐயா இந்த உலகத்துல இறை உணர்ந்த மகான்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியில இருக்கிறாங்களா, இந்த நாட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவரெல்லாம் நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல உனக்கு தெரியாது நான் சொன்னா நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப இல்ல அவர் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் டிவோட்டி இருக்கனால கையும் காலையெல்லாம் அமைக்கி விட்டு பிடிச்சி ஐயா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவர் அங்க ஒருத்தர் இருக்காரு, சேலத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் விறகு வெட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா, விறகு வெட்டிட்டு அவர் வேலை முடிச்சுட்டு அவர் வீட்டுல போயிடுவாரு, யாரோட பேச மாட்டாரு. அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒருத்தர் இருப்பாரு, அவர் செருப்பு தைத்து கொண்டு இருப்பாரு. 4 பேர் 5 பேருக்கு செருப்பு தைத்தோன்னு அவருக்கான பணம் வந்த உடனே இந்த உணவுக்காக அவர் வீட்டில் அவர் போயிடுவாரு அப்படின்னாராம். இது மாதிரி இறை உணர்ந்த மகான்கள் தனக்கான வேலையை மட்டும் செய்து கொண்டு
வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருப்பார்கள். ஓகே, அவர்கள் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஸோ சில பேருக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டு தான் என்ன ப்ரீச் பண்ணமோ அதை சமுதாயத்துக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை வருகிறது. இப்போ அப்படி வரும்போது அவர்கள் எல்லாம் பின்னணி காலத்துல அவங்க நல்ல உலகத்துக்குலாம் நல்லா தெரியுறாங்க. சில பேர் அப்படி இல்லை, தான் வாழ்ந்து தன்னுடைய இறைவனை உணர்ந்து தான் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு அந்த நிலைக்கு தானே அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதனால இறை உணர்ந்த மகான்களா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் கடமைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். ஈவன் ரொட்டீன் கர்மயோக நிலையில ஒரு விவசாயம் இருப்பவர் அல்லது இன்னொரு கடமை செய்யக்கூடியவர் கூட இறைவனது மகானா நமக்கு இருப்பாரு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த கேள்வியாக, விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை மூன்றிலும் மனம் தூய்மையோடு இயங்குமா? இது ரொம்ப கடினமான விஷயம்தான். ஆன்மீகத்துல விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலையே சாக்கரம், சொப்பனம், சுருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில. விழிப்பு நிலையில் இருக்கும்போது நாம கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்க முடியும். கொஞ்சம் நம்ம விழிப்பு நிலை கூட தவறக்கூடியது. சாக்கரத்துல கூட நமக்கு விழிப்பு நிலை சில சமயம் தவறி போயிடும், சினம் வந்துடும், கவலை வந்துடும், இதெல்லாம் வந்துடும். இருந்தாலும் அவன் ஒரு மனிதனானவன் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்துட முடியும். ஓகே, அது மாதிரி இருக்க முடியும். கனவு நிலை அப்படின்னு சொல்லும்போது அல்லது தூக்க நிலையில வரக்கூடியது கனவு நிலை. கனவு நிலையில வரும்போது நம்ம கண்ட்ரோல்ல மனசு இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல மனம் என்பது இல்லை. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அந்த மனமானது தம்மை அறியாமல் ஏதோ நல்ல கனவுகள் வரலாம், தெய்வீக கனவுகள் வரலாம், அல்லது ஒரு தவறான கனவுகள் வரலாம். இதெல்லாம் கருமையத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வர விஷயமாக இருக்கும். எத்தனையோ கனவுகள் வரலாம். ஸோ இப்படி எல்லாமே அந்த நிலையில வந்து போயிடும். அதனால விழிப்பு நிலையில மட்டும்தான் நம்ம சரியாக இருக்க கனவு சரியாக வைத்துக்கொள்ள முடியும் மனதை. கனவு நிலையில, தூக்க நிலையில அப்படின்னு சொல்லும்போது மனம் தூய்மையோடு இருக்குமா அப்படின்னு சொன்னா நம்மை அறியாமைங்கிறதுனால தூய்மையோடு இருக்காது. ஆனா யோகிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மனதை உயர்த்திய யோகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலைக்கு போகும்போது நம்ம கனவு நிலைக்கு நம்ம போயிட்டாலும் சரி, தூக்க நிலைக்கு போனாலும் சரி, அந்த நிலையிலையும் மனதை விழிப்பு நிலையோட வைத்திருக்க முடியும். அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் எப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு யோக நித்திரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த நிலையில ஆழ்மனம் என்பது உறங்காது, மேல்மனம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கும். ஓகேயா, மேல்மனம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கும். ஆனா ஆழ்மனத்துல சுத்தி நடக்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க அப்படி அந்த நிலையில் நாம இருந்து பழகணும்னா நமக்கு அது ஒரு அவேர்னஸா இருந்து கொண்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா யோகத்துல அந்த நிலையை பழகி கொண்டு அது மாதிரியே இருந்து பழக வேண்டும். எப்பவுமே அந்த நிலையிலேயே இருந்து பழகணும். அது ஒரு சிரமம் இருக்கிறது என்னன்னு சொன்னா, இப்போ நமக்கும் சாதாரணமா அது வரும், நமக்கு அது மாதிரி தியானம் பண்றவங்களுக்கெல்லாம் வரும். ஆனா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த நிலையில அவேர்னஸோட இரவெல்லாம் இருந்தோம்னு வச்சுங்க, பகல்ல நம்ம ரொட்டீனா கடமையை செய்யும் போது கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கு காரணமா இருக்கும். அந்த ஆழ்மனமும் தூங்கலின்னு சொன்னா, மேல்மனம் மட்டுமே தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னா முழுமையான தூக்கம் இல்லாமல் இருக்கும் உடலுக்கு. எப்பொழுதும் அப்படியே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொட்டீனா உலகியல் கடமையில ஈடுபடுறவங்களுக்கு அது ஒரு சிரமத்தை கொடுக்கும். அதனால அது யோகிகளாக முழு நேரமாக இருப்பவர்களுக்கு அது பாசிபிள், மற்றவர்களுக்கு அது கடினமான விஷயம், பாசிபிள் இல்லை. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வியாக, இறைவனை வணங்குபவன் துன்பத்திற்கு ஆளாக மாட்டானா? இறைவனை வணங்குபவன் துன்பத்திற்கு ஆளாக மாட்டானா அப்படின்னு சொன்னா, இறை வணங்குவதனுடைய சரியான நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா நம்ம துன்பம் வரும்போதுதான் கடவுளை அதிகமாக நினைக்கிறோம். எப்பவுமே துன்பத்திலிருந்து போக்கு என்றுதான் நினைக்கிறோம். சாதாரண மனிதனுக்கு அது அப்படித்தான் இருக்கும். வாழ்க்கை என்பது என்னன்னா, நான் துன்பத்திலிருந்து போக்கிக் கொள்வதற்காக நான் இறைவனை வணங்குகிறேன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அந்த நிலை வரைக்கும் அது சரியா இருக்கலாம்.
ஆனா பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உண்மையாக இறைவனை பற்றுகின்றவன் இருக்கிறான் பாருங்க. எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. நான் இந்த பூமியில் வந்ததுக்கும் காரணமாக இருக்கிறது. இதுவே எனக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்ற ஒருவன் வழங்கும் போது, அந்த நிலை உணரும் போது அல்லது தியானிக்கும் போது அவனுக்கு துன்பங்கள் வரும். இறைவன் என்ன நினைக்கிறான், மேல இருக்கிற நிலையில அவனை ஒண்ணும் கண்டுக்கிறது இல்லை, சரிதான், அவன் ஏதோ கேட்கிறான் அப்படின்னு விட்டுறான். ஆனா ஆழ்நிலைக்கு போகும்போது என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, கருணையோடு இந்த ஜீவனை விடுவிக்க வேண்டும், அவன் நம்மை முழுவதுமாக பற்றுகிறான், அதனால அவனுடைய அவனுடைய கர்மயத்தை தூய்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அப்ப என்ன செய்யும்னு சொன்னா, அவனுடைய கர்மயத்தில் இருக்கின்ற பதிவுகள் எல்லாம் விரைவாக வெளியே வரத்தான் செய்யும். இந்த பிறவியிலேயே அவன் சீக்கிரமாக ஒரு இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கர்மயத்தை தூய்மை செய்ய வேண்டும். அதற்கான பதிவுகள் மிக விரைவாக வெளியே வரும். அதனாலதான் தூய்மை எனில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம். எப்படி வரும்னா, துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும் அப்படின்ட்டு மகர்ஷி கவி சொல்வார். ஸோ தூய்மை அடையணும்னு சொன்னா பழிச்செயல்கள் பதிவு வேறமா வெளியேறணும். அப்ப இறைவனை வணங்கி நான் இந்த பிறவியை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்றவனுக்கு ஏற்கனவே பதிவுகள் இருக்குமானா அந்த பதிவுகள் சீக்கிரமாக வெளியேறுவதற்கு உதவி செய்வான். அப்ப சீக்கிரமா வெளியேறும்போது சீக்கிரமான துன்பங்கள் எல்லாம் வெளியே வரும். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லா துன்பங்களும் வந்ததுக்கு எப்படி துன்பத்தை கொடுக்க முடியும்னு சொன்னா, எதெல்லாம் மனம் பற்று கொண்டு இருக்கிறதோ அந்த பற்றிலிருந்து அவனை விடுவிப்பதற்காக இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரும். அப்படி அந்த பற்றுகளில் அவன் விடுவிக்கும் போது அவனுக்கு மிகப்பெரிய துன்பமாக தோன்றும். அப்ப அந்த துன்பத்தை எல்லாம் கழித்ததுக்கு பின்னாடிதான் அவன் தன்னுடைய மூலத்தை நோக்கி அவன் பயணத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும். ஸோ அதனால இறைவனை வணங்குவனுக்கு துன்பம் இருக்காதுன்னு சொன்னா இருக்கும். நிச்சயமா இறைவனை வணங்குவனுக்கு துன்பம் இல்லாமல இல்லை, நிறைய துன்பம் வரும். அதாவது தியானிக்கிறவங்களுக்கு நிறைய துன்பங்கள் வரும். ஓகேயா, அதுல மேல போக போக. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வியாக, இறைவன் வினைப்பதிவினை அளிக்கின்றான் என்றால் அவனுக்கும் வினைப்பதிவு இருக்க வேண்டுமே, இல்லாததை அளிக்க முடியுமா? இறைவன் வினைப்பதிவை அளிக்கிறான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம், தத்துவங்கள் எல்லாம் கேட்கிறோம். ஸோ இறைவன் நேரடியாக வினைப்பதிவை அளிக்கிறது இல்லை. அந்த வினைப்பதிவை அளிக்கக்கூடிய நிர்வாகத்தை நிறைவை அவன் கையில் வைத்திருக்கிறார். அந்த நிர்வாகத்தை அவன் கையில் வைத்திருக்கிறதுனால என்ன செயல் செய்தாலும் அவனவனுக்குள்ளேயே தான் அதை வாங்கி அவனுடைய கர்மையை வைத்துக் கொள்கிறான். செய்கின்ற செயல்களுடைய விளைவுகள் எல்லாமே விளைப்பதிவுகள் எல்லாத்தையுமே அவன் வாங்கி அவன் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுப்பதெல்லாம் இல்லை. அவனே வாங்கி அவனே கர்மயத்தில் அவன் சேர்த்து வைத்துக் கொள்கிறான். அப்படி இருக்கும்போது இப்போ சப்போஸ் ஒரு செல்போன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. செல்போன் ஒருத்தர் கம்பெனி அவர் மேனுஃபேக்சர் பண்றாரு. செல்போனை நமக்கு விலைக்கு கையில கொடுத்துட்றாரு. நம்ம வாங்கி என்ன செய்யறோம், அதில் நிறைய ஆப்ஸ் போடுறோம், நிறைய ஒருத்தருக்கு ஃபோன் பேசுறோம், நல்லதை பேசுறோம் அல்லது கோபமா பேசுறோம், அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுக்குறாரு, கோபமா கொடுக்குறாரு. இது எல்லாம் யார் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, செல்போனை யூஸ் பண்றவங்க தான் வாங்கிக்கணும். இதனால வரக்கூடிய தீமைகள் எல்லாம் அந்த நிர்வாகத்துக்கு போய் சேர, இதை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். அது மாதிரி இறைவன் கொடுக்கின்ற நிர்வாகம் இருக்குது பாருங்க. இப்போ செயல் விளைவு அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டு இதை கேட்கிறோம்னா, ஒரு பந்து அடிச்சா அது திரும்பி வரணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு பசையை அடிச்சு அது திரும்பி வருமா? பந்து கனமான பொருள் திரும்பி வருகிறது. அதே மாதிரி ஒரு லிக்விட் ஒரு பசையை அடிக்கிறோம் சோத்துல, அது என்ன பண்ணும், அதோடு ஒட்டிக்கொள்ளும். இப்போ அது மாதிரி தான் இந்த நிர்வாகத்தை வைத்திருக்கிறவன், நீ என்ன செய்யறியோ அவன் உனக்குள்ளேயே வாங்கி உனக்குள்ளேயே ஒட்ட வச்சிடறான். நமக்குள்ளேயே அது இருக்கிறது. ஸோ செயலுக்கான விளைவு தானா அவனுக்குள்ள வருகிறது. ஸோ அதனால இறைவனுக்கு அது வராது. இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. இறைவன் குணாதீதம், குணங்களை எல்லாம் கடந்தவன். அவன் அந்த நிர்வாகத்தை மட்டும்தான் வைத்து ஏற்கனவே செய்து கொடுத்துட்டான் மேனுபேக்சரர். நமக்கு தான் அது வரும். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த கேள்வியாக, இறைவன் உருவத்தோடு உள்ளாரா, உருவமற்றவரா? இறைவன் உருவத்தோடு இருக்கிறாரு, உருவம் இல்லாமல் இருக்கிறாரு, அருவா உருவமா இருக்கிறாரு, அருவமா இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாரு.
இது அவரவர்களுடைய மனநிலையில அறிவில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவருக்கு அதை உணர்ந்து கொள்கிறார்கள், அந்த காட்சியை பெறுகிறார்கள். ஓகேயா? ஸோ இறைவன் உருவத்தோடு இருக்கிறான அத்வைதம் படித்தவர்களுக்கு இறைவன் அருவமாக, ஆதியாக, அனாதியாக, ஒன்றுமற்றதாக, மெய்ப்பொருளாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்கிறோம் அத்வைதத்தில். அது முதல் நிலை. ஆனா அந்த ஒன்றுமில்லாத ஒன்றை தான் எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாக இந்த உலகமாக, அப்புறம் அதிலிருந்து ஓரறிவு முதல் ஆறறிவாக எல்லாமாக வந்திருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளும் போது அவங்க என்ன உணர்ந்து கொள்கிறாங்க? இறைவன் அருவமாக இருக்கிறான், அதே மாதிரி இறைவன் இந்த எல்லா பொருள்களாகவும் உருவமாக இருக்கிறான் அப்படின்றது உணர்ந்து கொள்கிறார்கள். ஓகே. ஆனா அத்வைதம் துவைத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே என்ன நிலையில் உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இறைவன் என்பவன் நம்மை கடந்த ஒருத்தவனாக இருக்கக்கூடியவன். சோ அவன் தனியாக இருக்கிறான், நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னா நான் என்ன செய்யறேன்? இறைவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன். அப்படி வேண்டுதல் வைக்கும் போது இறைவன் என்ன செய்யறாரு? நமக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கிறார். இப்ப இறைவனையும் ஒரு உருவமாக பார்க்கிறான், அவரிடம் அவருடைய வேண்டுதலை வைக்கிறான். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இறைவன் எல்லா நிலையிலும் இருக்கிறதுனால அவனுடைய உள்ளத்தில் அதை வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கிறதுனால அவனுக்கு இறைவன் தனித்த பொருளாக தெரிகிறான். ஓகே. அந்த விசிடாத்வைதம் என்று வரும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுக்கு உருவம் இல்லாததுதான் ஆதியாக இருக்கக்கூடியவன், பட் அவனே தான் எல்லா குணங்களையும் உடையவனாகவும் வரக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அதனால குணங்களாக கல்யாண குணங்களாக இருக்கக்கூடியவனும் அவன் தான், சிறப்பான பெருமையை பெற்றவன் அவனாக இருக்கிறான். இவனில் இருந்து இவனை அடைந்து இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மேன்மை பெறும்போது அந்த நிலையை, முக்தியான நிலையை, ஒன்றுமில்லாத நிலையை இந்த மனமானது அடைகிறது அப்படின்றாங்க. இப்போ இதைய தத்துவ ஞானிகள் நமக்கு விளக்கும் போது எப்படி ஈஸியா விளக்குறாங்கன்னு சொன்னா, நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், நமக்கு முன்னாடி இட்லி இருக்கிறது, நம்ம இருக்கிறோம், சாப்பிடணும், பசியோட உட்காந்துருக்கிறோம். இது இட்லி தனியா, உணவு தனியாக இருக்கிறது, நம்ம தனியா இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா துவைத நிலை, அது தனி, இது தனியாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம இட்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இட்லி எங்க அப்படின்னு சொன்னா வெளியே இல்லை, ஆனா இட்லி இருக்கிறது எங்க? வயிற்றுக்குள்ள இருக்கிறது. இது விசிஷ்டாத்வைதம், நமக்குள்ளதான் இருக்குது. ஓகே, அவன் தான் நமக்குள்ள வந்திருக்கிறான், நமக்குள்ள அவன் உள்ளதான் இருக்கிறான், வேலைக்கு போயிடல. ஓகே, நாம அது இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம், 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இட்லி எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா உடல் ஆயிடுச்சு. ஓகேயா? இட்லி உடலா மாறிடுச்சு. 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு, இட்லி உடலா மாறிடுச்சு. இட்லிக்கான சிம்டம்ஸே இல்லை. இது அத்வைதம். எது அதுவாக இருந்ததோ, தனியாக இருந்ததோ, அதுதான் அந்த மூலமாக இருக்கிறது அப்படின்ட்டு அதையே விளங்கிக் கொள்வதற்காக அப்படி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் இறைவன் அதுவா இருக்கிறானா இல்லையா அப்படின்றது அவரவர்களுடைய மனதை பொறுத்த விஷயம். எந்த அளவுக்கு அறிவில் உயர்ந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இறைவன் உணர்ந்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கான விஷயம். அப்படி சொன்னதான் நமக்கு அதை எடுத்துக்கொள்வார்கள், நம்புவார்கள். நம்ம இறைவன் இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் இருக்குதுன்னு சொல்லுவான், இருக்குதுன்னு சொன்னா நீ காட்ட முடியுமான்னு சொல்லுவான். ஸோ இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இறைவன் இருக்கிறான், எல்லாமாகவும் இருக்கிறான், நாம் பார்க்கின்ற பொருளாகவும் இருக்கிறான், இல்லாமலும் இருக்கிறான். ஸோ அதனால அருவமாக இருக்கிறான், உருவமாக இருக்கிறான், உருவமாக இருக்கிறான், எல்லாமாகவும் இருக்கிறான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக சிறப்புங்க ஐயா. அடுத்த கேள்வியாக, மனதை எப்பொழுதும் உயர் நிலையில் வைத்திருப்பது சாத்தியமா? மனசை உயர்நிலையில வைத்திருக்கலாம். மனசு எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தியானத்தில் இருக்கும்போது மன உயர்நிலையில் இருக்கிறது. எல்லாருக்கும் நல்ல தியானத்தில் இருக்கும்போது அது இறைநிலையோடு ஒன்றி உயர்ந்த நிலையில் இருக்கிறது. ஓகேயா? ஸோ இதை நம்ம சரியா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா தியானத்தை விட்டு நம்ம கீழே இறங்குறோம்னு வச்சுக்கோங்க, கீழே வந்த உடனே இந்த மனசு எங்க இருக்குது? புலன்களுக்கு பின்னாடி இருக்குது. ஓகேயா? ஸோ அழுத்தம், ஒலி சுயம் மனமாக கேட்கிறது, பார்க்கிறது, கண்ட காட்சி, கேட்ட ஒளி, ஓசை, எண்ணிய எண்ணம், இது எல்லாத்தையும் யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா மனம்தான் மாற்றி நம்ம கர்மயத்தில் வைத்திருக்கிறது.
சோ அந்த மனம் அதுவாக மாறி இருக்கிறது. பார்த்த பொருள்களுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கிறது. நீ எதை பார்க்கறியோ அதுவாக மாறுகிறாய். யத் பாவயசி தத்தட வர்ஷின்னு சொல்றோம். எதை பார்க்கறியோ நீ அதுவாக மாற்றம் பெறுகிறாய். அப்போ மனமானது எப்பவும் மேல்நிலையில் இருக்கும். தியானத்துல இருக்கும்போது மேல்நிலையில் இருக்கும். ஆனா நீ உலகத்துக்கு வந்த உடனே உலக நிலைக்கு தானே வந்து போயிடும். உலக நிலையில வந்ததுக்கு பின்னாடியும் இந்த அறிவானது விழிப்பு நிலை பெற்று ஒவ்வொன்றையும் இறைவனாக பார்க்கின்ற நிலை வரும்போது மன உயர்நிலையில் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பொருளையும் நம்ம உயர்நிலையில பார்க்கிறோமா அப்படின்னு சொன்னோம்னா அது மனதிற்கு மறந்து போயிடும். பெரும்பாலும் 99% இருப்பவர்களுக்கு அந்த மனநிலையில இது இறைவன், இப்ப நம்ம பார்க்கிற இந்த டிவி இறைவனா, இந்த கண்ணாடி இறைவனா, இந்த பேனா இறைவனா அப்படின்னு கேட்டோம்னா சாதாரண நம்ம தத்துவத்துல வகுப்புல இருக்கும்போது வேணும்னா இறைவன் சொல்லுவோம். மற்ற நிலையில பேனாவை பேனா வேணும்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அந்த நிலைக்கு மனசு எப்பவுமே இருக்காது. இப்போ அப்படி இருக்கும்போது மனமானது உயர்நிலையில் இருக்கிறது இல்லை, அது புலன்களுக்கு பின்னாடி தானா வந்து விடுகிறது. அப்ப நீ எதை பாவிக்கிறையோ அதுவாக மாற்றம் பெறுகிறாய். ஸோ மனம் கீழே இறங்கி விடுகிறது. ஓகேயா? ஸோ அப்போ மனம் மேல்நிலையிலே இருப்பது சாத்தியம்னு சொன்னா நாம அப்படித்தான் நினைக்கிறோம். பெரும்பாலும் மகான்களை எல்லாம் பார்க்கும்போது எக்ஸப்ட் சில அவதாரங்கள் இருக்கிறார்கள், எப்பொழுதுமே மேல்நிலையில் இருக்கக்கூடிய அவதார நோக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனா நம்ம மற்றபடி பார்க்கும்போது கீழே இறங்கி வந்துருவாங்க. அவர்களும் கீழே இறங்கி வந்து சாதாரண மனிதர்களோடு சாதாரணமாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் மனிதராகத்தானே வந்திருக்கிறாங்க. அதனால எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சாதாரண நிலைக்கு வரும்போது, மனிதனாக வரும்போது, உலகப் பொருள்களோட தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவர்கள் மனிதர்களாகவே தான் இருப்பார்கள். அந்த உயர்நிலையை மனதில் வைத்திருக்க கொள்ள முடியாது. அதனால மனசு எப்பொழுதும் உயர்நிலை அப்படின்ற வார்த்தையில மன உயர்நிலை அதிக நேரம் வைத்திருக்கலாம். அப்புறம் எதை பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மனமானது மாறிக்கொண்டே இருக்கும். இறைவுணர்வு என்ற நிலையை நம்ம மனதிலிருந்து அகற்றி விட்டோம்னா நம்ம மனது கீழே வந்துடுறோம். அதனால சொல்ல, அவனை நினைந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். ஓகேயா? ஓகே, இது மாதிரி தான். ஸோ எப்போ மறதி என்ற ஒன்று இருக்கிறதுனால அவனை மறந்துவிட்டு பொருள்களோட தொடர்பு கொள்ளும் போது நம்ம கீழ்நிலைக்கு வந்துடுறோம். வாழ்க்கை கொள்ள மாட்டேன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. இந்த கேள்வி படிக்கும் போதே சந்தோஷமா இருக்குங்க. மனதை எப்பொழுதும் உயர்நிலையில் வைத்திருப்பது சாத்தியமானது. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அடுத்த கேள்வியாக, சமுதாயத்தில் நன்றி உணர்வு குறைந்து செல்ல காரணம் என்ன? வாழ்க வளமுடன். நன்றின்றது ஒரு வேல்யூ, குணம். அது மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்துக்கு பேர் தான் நம்ம நன்றின்னு சொல்றோம். எந்த மூலத்திலிருந்து ஒரு நன்மை வந்ததோ அந்த நன்மையை மதித்து ஒழுகுதல், சிறப்பு செய்தல், அதுக்கு பேர் தான் நன்றி அப்படின்ட்டு மகர்ஷி ஒரு டெஃபினிஷன் அழகா கொடுப்பாங்க. அப்போ மன்றியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா சமுதாயத்துல ஏன் குறைகிறது அப்படின்னு சொன்னா பெரும்பாலானவர்கள் அந்த நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நிலையை மறந்து விடுவதுதான். பெரும்பாலும் எங்க வரக்கூடியதுன்னு சொன்னா உறவுகளில் தான் நம்ம நன்றியை பாராட்டுகின்றோம். சமுதாயத்துல நன்றி பாராட்டுகின்றோம். ஒரு யாரையாவது நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நன்றி பாராட்டுகின்றோம். ஆனா இப்போ சப்போஸ் குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்க, பேரண்ட்ஸ் குழந்தைகளும் பேரண்ட்ஸ் இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு தாய் தந்தை செய்கின்ற உதவிகளுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் எத்தனையோ. ஓகே, அளவற்ற உணவுகளை அவர்களுக்கு உணவு கொடுத்து, கல்வி கொடுத்து, அறிவு கொடுத்து, ஆளாக்கி அத்தனை நிலையும் கொடுத்து அவர்கள் மேலாக்குறார்கள். ஆனா அந்த அதை பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அந்த நன்றி உணர்வையும் சேர்த்து, அந்த சிறப்பையும் சேர்த்து அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தி இருந்தால் அந்த நன்றி உணர்வு இருக்கும். ஆனா இதெல்லாம் அவங்க கடமை, அவங்க செய்துட்டு போறான்ட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம ஏன் போறாங்க பல பேர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது நன்றி ஊட்டப்படவில்லை. அந்த குணமானது அவர்களுக்கு ரத்தத்தில் அதிகமாக சேரவில்லை, ஊற்றப்படவில்லை. அதனால என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இன்னும் அதுக்கு மேல ஒரு நிலை வருதுன்னு வச்சுங்க, தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைந்ததுக்கு பின்னாடி தன் தாய் தந்தையெல்லாம் அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். இத்தனை செஞ்சு இவ்வளவு பெரிய உடல் வந்ததுக்கு யார் காரணம், எல்லாம் பண்ணது யார் காரணம் அப்படின்னு சொன்னா அவன் கண்டுக்கிறதே இல்லை. அது மாதிரி இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா சமுதாயத்துல நன்றி உணர்வுகள் குறைந்து கொண்டே போவதற்கு அது ஒரு அடிப்படையான காரணமா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கும் நன்றியை சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிகள்லயும் சொல்லிக் கொடுக்கணும் நன்றியை.
அதே மாதிரி தாய் தந்தையரும் நன்றியை சொல்லிக் கொடுக்கணும். சமுதாயத்திலையும் ஆன்மீகத்துல நன்றி உணர்வை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் தொடர்ந்து நன்றி உணர்வு ஊட்டிக்கொண்டே இருந்தா சமுதாயத்துல எல்லா மனங்கள்லையும் நன்றி உணர்வு நிறையும் போது சமுதாயத்துல நன்றி நிறைந்திருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா ஆஹ், இந்த திருக்குறளை மாத்தி சொல்லுவாங்க இல்லையா, நன்றி மறப்பது நன்றன்று. ம். நன்று அல்லதேன்னு விட்டு போட்டு அன்றைய மறப்பது நன்றுன்னு ஆயிப்போயிரு. ஓகே, எல்லாத்தையும் விட்டு போட்டு நன்றி எல்லாமே இல்லாமல் போய்விடும். ஸோ அதனால நன்றியை மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கல்வி வந்துச்சுன்னா சமுதாயத்துல நன்றி குறையும். நன்றி உணர்வு குறைவது இல்லாமல் போகும். இல்லை அப்படின்னு சொன்னா நன்றி உணர்வு பெருகி கொண்டேதான் போகும். அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி. வாழ்க்கை வளமுடன். தொடர்ந்து நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களில் முதல் அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. சரி. இப்ப மனவளைக்கான இப்போ வந்திருக்காங்க, அவங்கள கண்ணில் லைட்டா பொறை ஏற்படுது. நம்மளுடைய பயிற்சிகள் மூலயமா அதை சரி பண்ண முடியுங்களா ஐயா? இந்த பொறை ஏற்படுறது எல்லாமே லைட் பார்க்கறதுனால அந்த லைட் ரேடியேஷனை தடுக்கிறதுக்காக மேலே கண்ணில் ஒரு ப்ரொடெக்ஷன் வரதான் பொறைன்ட்டு கண் மருத்துவர்கள் சொல்றாங்க. அது ஏஜிங்கில் வரும். கொஞ்சம் வேணும்னா தள்ளி போடலாமே தவிர ஏஜிங்கில் எல்லாருக்கும் இந்த பொறை என்பது வரதான் செய்யும். அதனால பொறை அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பயிற்சி பண்ணினாலும் அது பொறை வர்றது கொஞ்சம் தள்ளி போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிவி செல்ஃபோனு அந்த ஒளி மிகுந்த போதெல்லாம் பார்க்காமே இருந்தீங்கன்னா இன்னும் தள்ளி போகும். அவ்வளோதான். அதனால பொறை அது ஒன்றும் பெரிய இதில் ஒரு சிறிய ஆப்ரேஷனாக பண்ணிக்கிட்டா மீண்டும் நல்ல ஒளி இருக்கும். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம செய்து கொண்டே வந்த கண் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது ஒன்று 50 வயசுல வர்றது 60 வயசு, 60 வயசு வர்றது 70 வயசு, இப்படி தள்ளி போட முடியும். வாழ்க்கை வர முடியும். ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா. நம்ம மனவளக்கலையில நம்ம பயிற்சிகள் ஃபுல்லா குழந்தை இல்லாத பாக்கியம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளுடைய பயிற்சிகள் எந்தெந்த விதத்துல செஞ்சா அவங்க அந்த கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்குங்க ஐயா? இது நிறைய பேர் ப்ராக்டிக்கலாகவே அவங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. அதாவது உடல்ல ஏதாவது கோளாறுகள் இருக்கிறதுனாலையோ பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ அல்லது விந்துநாதத்துல உயிர் சக்தி உயிர் அணுக்கள் குறைச்சலா இருக்கிறதுனாலையோ இது மேல வரக்கூடியது, அல்லது உடல்ல பெண்களுக்கான ஏதாவது சிறிய அடைப்பு இருக்கிறதுனாலையோ இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த காயகல்ப பயிற்சியில இந்த டோனிங் அப் த நர்வஸ் அப்படின்னு செய்யும்போது அது பெரும்பாலும் நிறைவாயிரும். சரி பண்ணிடும், அதுவே சரி பண்ணிடும். ஸோ இப்படி பண்றவங்க, அது மாதிரி இருக்கிறவங்க இங்கே நான் அனுபவத்திலே பார்த்துருக்கிறேன். அது மாதிரி ஒரு 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க இந்த பயிற்சி எடுத்துக்க சொல்லி டாக்டர் சொல்லி அப்புறம் அந்த பயிற்சி எடுத்துட்டு போனதுக்கு பிறகு கன்சீவ் ஆகி நல்ல குழந்தையோட இருக்கிறாங்க. ஸோ ஒரு 60% மேலே அது மாதிரி இருக்கிறவங்களுக்கான சான்ஸ் இருக்கு. இது மாதிரி ஏதாவது சிறு தடைகள் இருந்தால் அது போயிடும். அதுக்கு மேல பெரிய குறைபாடுகள் இருந்தால் அது மருத்துவத்தின் மூலம் தான் சரி செய்ய வேண்டும். நம்மளுடைய காயகல்ப பயிற்சியிலே சரியாயிடும் அந்த முயற்சி. ஓகே, ரொம்ப சிறப்பாய்யா, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக செல்வி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்பதாங்க எனக்கு ஜூம் அட்டன் பண்ண சரியா கேட்கல. இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. தியானம் பண்ணும்போது எண்ணெய் அடிக்கடி குறுக்கிட்டே இருக்குதுங்கய்யா. நானும் இது வரக்கூடாதுன்னு இது பண்றேன். அப்பயும் எண்ணங்கள் வந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கு என்னங்க பண்றது? தியானம் செய்யும் போது எண்ணம் குறுக்கிடுறதுதான் இயற்கையான முறை. அதுதான் பயிற்சி முறை. நீங்க எப்பொழுதும் மனதை நிறுத்தி வைக்கிறீங்கன்னு சொன்னாலும் மனது ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தினால அது ஒடியாந்துட்டே இருக்கும். நல்ல உதாரணம்னா, நீங்க மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சரிங்க எத்தனை பேர் எதிர்கொள்றீங்க வண்டியில வரும்போதோ, 2 வீலர்ல வரும்போதோ. ஆனா நம்ம அவங்களை எல்லாம் ஞாபகத்துல வைத்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னா ஞாபகத்துல வைத்திருப்பது இல்லை, கவனிக்கிறது இல்லை. ஓகே, நம்ம வாட்டில போறாங்க, நம்ம வாட்டில போறோம். அதே மாதிரி நம்ம எண்ணத்தையும் என்ன செய்யணும், நம்ம கவனிக்க கூடாது. கவனிக்காம நம்ம கான்சென்ட்ரேஷனை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருந்தா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணம் நிக்க ஆரம்பிச்சிடும்.
பயிற்சியில சரிங்க மேல வர வர உங்களுக்கு அந்த எண்ணம் தானே நின்று போயிடும். அப்ப சரிங்க எண்ணமற்ற நிலை தானே வரும். இதுக்கு சரிங்க அடிக்கடி நீங்க என்ன செய்யணும், குருன்னு சங்கல்பம் பண்ணிக்கங்க. எனக்கு சரிங்க எண்ணம் வராமல் இருக்கட்டும், நல்ல சரிங்க தியானத்தை நிலைக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு நீங்க தியானத்துல ஈடுபடுங்க. கொஞ்ச நாள் அது சரிங்க சரியா போயிருது. எல்லாருக்கும் வரக்கூடிய குறைகள் தான். சரிங்க சரிங்க நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு அன்பர் சாட் பாக்ஸில் ஒரு கேள்வி போட்டிருக்காங்க ஐயா. ம், உணர்வுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டுங்க. ம், 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 ம். அறிவுன்றது எல்லாவற்றையும் தான் அறிந்து கொண்டு இருக்கக்கூடியது. அதாவது ஒரு கல்வியினாலேயோ அல்லது மற்றவருடைய வார்த்தைகள்னாலேயோ நுணுகி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் அறிவு. அறிவது எல்லாம் அறிவு அல்லது ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உணர்வு என்பது உள்ளுணர்வாகவே அதை எல்லாத்தையும் ஈடுபடுத்தி எடுத்துக்குது பாருங்க. இப்போ எனக்கு யாரோ இங்க வர்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது உணர்வு. அறிவுக்கு அது தெரியாது, ஆனா உணர்வுக்கு தெரியும் இது ஏதோ நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப தியானத்தையே நம்ம என்ன சொல்றோம், உள்ளுணர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். உள்ளுணர்வால நம்ம பெறக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்ம மெடிடேஷன்ல வரக்கூடியது, அதே மாதிரி தியானத்துல ஆழ்நிலையில வரக்கூடியது. ஸோ இதை தான் உணர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த உணர்வுகள் அப்படின்றது பொய்க்கிறது இல்லை, பெரும்பாலும் பொய்க்கிறது இல்லை உணர்வுகள். ஓகே, அது சொன்னா நான் சரியே இது இது சொன்னா அவங்க சரியா இருக்கும், என் உணர்வுல இருந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது சரியாகவே இருக்கும். அதனால ஸோ அந்த உணர்வு என்பது தன்னுடைய நுண்ணிய நிலையிலிருந்து தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் உணர்வு என்பது. அறிவு என்பது கற்று அறிந்து கொள்ளக்கூடியது அறிவு என்பது. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, செயலுக்கு ஏற்ற விளைவுன்றீங்களா? நம்ம செஞ்சா ஒரு செயல் உடனே காமிக்குது, ஒவ்வொன்னு காலத்துக்கு ஏத்த மாதிரி. அதுக்கு ஏத்த செயலுங்களா, நம்ம செயலுக்கு ஏத்த விளைவு? எனக்கு புரியல. ஒவ்வொரு செயல் உடனே காமிச்சிருதுங்களா ஐயா, நம்ம இது தப்பு செய்யறோம் சரி அப்படின்னு? சரி. ஒவ்வொன்றுக்கு காட்டுறது இல்லை. ஒவ்வொன்னு லேட்டா காட்டுதானா? இல்லைங்க. ஆமா, அதாவது இயற்கை தானே. எந்த ஆமா. பதிவுகளுடைய அழுத்தம் அதிகமா இருக்கிறதோ மீண்டும் அதே செயலை செய்யும் போது எது தாங்குற ஒரு சக்தி அப்படின்னு இருக்கிறது உடலுக்கும், அதே மாதிரி அறிவுக்கும். தாங்குற சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வு அந்த தவறுகளை தாங்கிக் கொள்ளும், விளைவை தாங்கிக் கொண்டே இருக்கும். தாங்குற சக்தி குறைந்து விடும்போது அந்த செயலுடைய விளைவு வேகமாக வர ஆரம்பிக்கும். ஓகே, சொல்வது இயற்கையான விஷயம் தானே. ஓகே, அதனால சில உணர்வுகள் நமக்கு உடனே தெரியும். இப்போ சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டோம், அதிகமா போதும் அப்படின்னு மனசு தோணுது, ஆனாலும் கொஞ்சம் ஒண்ணு ஆசையா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது விளைவு உடனே வந்துடும். ஏன்னா உடனே வயிற்று வலியோ அல்லது வாமிட்டோ ஏதோ பிரச்சனையோ வந்து போயிடும். இது அவ்வளவுதான் தாங்கும். ஆனா சில விஷயங்கள் இருக்கிறது, அது நம்ம செய்துட்டோம், அது எண்ணத்தாலேயோ அல்லது வேறு பாகமா செய்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வருவதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும். அது அக்குமுலேஷன் ஆகி அது வரும்போது சேர்ந்து வரும், அது பின்னாடிதான் வரும். இதுதான் செயல் விளைவுல. ஒண்ணு, ஒரு மரம், ஒரு கீரைன்னா 15 நாள்ல நமக்கு விளைவு கொடுக்கும். ஒரு தேக்கு மரம் நட்டா 15 வருஷம் கழிச்சு தான் அது விளைவு கொடுக்கும், இல்லையா? சோ ஒவ்வொன்றும் விளைவதற்கு ஒரு காலம் இருக்கிறது இயற்கையில. அந்த காலம் வரும்போது அது விளைவு நமக்கு நல்கும். வாழ்க்கை. ஐயா, வாழ்க வளமுடன். இன்னொன்னு, நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் கடவுள் இறை அருள்ன்றதானே என் நம்பிக்கையும் முயற்சியும் நடக்கும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்பிக்கையும் முயற்சியும், நம்பிக்கை இருக்கணும். அது இறை நம்பிக்கையா இருக்கலாம் அல்லது தன்னம்பிக்கையா இருக்கலாம். இப்போ கடவுள் உணர்வு இல்லை, கடவுளை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தான் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கடவுளை இல்லை அப்படின்னு சொல்றாங்க, என்னுடைய முயற்சியில என்னுடைய நம்பிக்கையில அவன் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க, இல்லையா? சோ அவர்களுடைய மனதிற்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஓகே, அது எந்த நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கையை நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, முயற்சி பண்ணலாம். வெற்றி கிட்டுவது கிட்டாதது அவரு இறைச்செயல். அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிறது, என்ன ஆற்றல் இருக்கிறதோ, என்ன வினைப்பதிவு இருக்கிறதோ, அதுக்கு தகுந்த மாதிரி வெறும் வெற்றி வரும். அதை நம்ம இறைச்செயல் சொல்றோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எஸ் ஐங்கரன் அவர்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. ம். வாழ்க்கை மேடம். நான் ஐங்கரன், திருவண்ணாமலையிலேருந்து கதைக்கிறேன், ஸ்ரீலங்கா. சரிங்க, நல்லதுயா. ஐயா, இன்றைக்கு ஒரு காலம்புற ஒரு இதுல பார்த்தேன், இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் போட்டிருக்காரு, கருமையமண்டா தீனியல் சுரப்பி அண்டு. ஆனா கருமையமண்டா என்ன பொறுத்தமல்ல, நாங்க இந்த சுவாசானத்தை கீழே கருமையமண்டா மாதிரி தானே நாங்க யோசிச்சோம். ஆனா எனக்கு அவர் அந்த அதுல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு, கருமையம் வேண்டா பீனியல் சுரப்பி என்று சொல்லி. அதான் ஐயா உங்கள்ட்ட என்னென்ன கேட்ப வந்துட்டு. கருமையம் என்றால் பீனியல் சுரப்பியா? வந்து ஒரு ஆள் ஒரு ஃபேஸ்புக்ல பார்த்தன ஒரு விளக்கம் போட்டிருக்காரு. அப்ப ஜெனடிக்ஸ் சொல்லிக்கல, நாங்கள் கீழே பார்த்து அதாவது வாய்ஸானத்தை கீழே தானே நாங்க இப்ப எங்கட மனவளக்கலை அப்ப அந்த இது அதான் நான் ஒரு அவங்கள்ட்ட என்னென்ன ஒரு கிளாரிஃபை பண்றது தானே எடுத்து. இது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சாமி கொடுத்திருக்கிறது கருமையம் சொன்னா விரும்பலையே, ஃபேஸ்புக் தானே. இல்ல எனக்கு அது சரியா நீங்க சொல்றது சரியான புரியல. நீங்க என்ன பிணியிருக்கலான்னு சொன்னீங்க. கருமையன்னா உடலுக்கு பருவுடலுக்கு மையம், உயிருக்கு மையம், ஜீவகாந்தத்திற்கு மையமாக அமையக்கூடிய ஒரு இடத்தை தான் கருமையம் அப்படின்ட்டு விளக்கப்படுகிறது. ஸோ நாம் செய்த எல்லா செயல்களின் விளைவுகளையும் அது கூட்டி வைத்துக் கொள்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே எத்தனையோ பிறவிகள் எடுத்து வந்ததையும் அருவமாக இருக்கிறது, அதையும் டாட்டா பதிவு பண்ணி புள்ளியா வச்சிருக்கிறது. ஓகேயா? ஸோ அதுல இருந்து நமக்கு வரக்கூடியது காஸ் அண்ட் எஃபெக்ட் செயலுக்கு நிறைய செயல்களை செய்யக்கூடிய அந்த விளைவுகள் வரக்கூடியது. நல்லது செஞ்சா நல்லதையும் எடுத்துக்கொள்கிறது, அல்லது செஞ்சா அல்லதையும் எடுத்துக்கொள்கிறது. நல்லது நிறையும் போது அல்லது தானே குறைகிறது. இப்படிதான் அதுக்கான விளக்கம் இருக்கிறது. நீங்க பீனியல் கிளாண்டு அப்படின்னு சொல்றது, பீனியல்ன்றது பிட்யூட்ரி, இங்க பீனியல்ன்றது நமக்கு மையத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கான விளக்கம் அவங்க பிள்ளையா விளங்கி கொண்டாங்களோ என்னதியா. நான் அதுல கமெண்ட் பண்ண விரும்ப இல்லை, ஏனென்று சொன்ன அதுல யார் என்ன அடிப்படை என்று தெரியாதானே ஐயா. அப்ப நான் அதான் பேசாமைய வாழ்க வளமுன்னு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா இதை பார்த்தேன். இல்ல, கர்மயம்ன்ற கான்செப்ட் மகரிஷி தான் கொடுத்திருக்காங்க, மற்றவங்க யாரும் கர்மயம் கான்செப்ட் கொடுக்கல. கொடுக்கல. நான் அது எல்லா இடமும் பார்த்திருக்கேன். கர்மயம் வேற ஒரு இடத்துலயுமே இருக்கே இல்லை. நானும் பாக்குறேன், வேற யாரும் கொடுத்திருக்காங்களான்னு. அப்படி இதுவரையும் நானும் எனக்கு இந்த கண்ணுக்கு படையில ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ராஜேஷ் அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜேஷ் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இது பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க ஐயா. பகுத்துணர்வு தொகுத்துணர்வு ரெண்டுமே பொருள் ஒரே மாதிரிதான் இருக்குதுங்க ஐயா. அதனுடைய வேறுபாடு என்னங்க ஐயா? அதாவது ஒரு பொருளை பிரித்து கொண்டே போய் அந்த மூலப்பொருள் என்னன்னு பாக்குறது பகுத்துணர் தான். சரி. ஒரு அணுவை எடுத்துக்கொண்டே போறோம், அந்த அணுவை பிரிச்சுட்டு போகணும், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதை பிரிக்கிறோம். அதை மேலேயும் பிரிச்சுட்டே சயின்ஸ் போகுதுன்னு வச்சுக்க, அது குவார்க் பார்ட்டிகள் பிரிச்சுட்டு போகுது. இப்படி அடிப்படை துகள் அல்லது டிவைன் பார்ட்டிகள் வரைக்கும் பிரிச்சுட்டே போனா அது பகுத்துணர்தல். சரி. தொகுத்துணர்வு அப்படின்னு சொன்னா இந்த அணுக்கள் கூடி எல்லாமாக ஆகியிருக்கிறது, எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கக்கூடியது தொகுத்துணர்தல். இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன, ஓகேயா, இது எல்லாம் சேர்ந்து இணைந்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு பிரபஞ்சத்துக்கும் இடையிலையும் எல்லாவற்றிலும் எங்கு எதுவாக இருக்கிறது, இந்த நுண்துகளே தான் இருக்கிறது. ரெண்டு ஒரு கோள்களுக்கும் இடையில என்ன இருக்கிறது, ஸ்பேஸ்ன்னு சொல்ற, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு சொல்ற, அதுக்குள்ள என்ன இருக்கிறது, அந்த இறைத்துகளே தான் இருக்கிறது. ஸோ இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து சுத்தமொழி வரைக்கும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து அது தொகுத்து உணர்தல் அப்படின்னு பேர். இப்ப எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சின்ன பொருளா இருந்தால் கூட அது பிரிச்சு பார்க்கும்போது அதுல என்ன இருக்குதுன்னு பிரிச்சு உள்ள உடைச்சி எல்லாம் பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க, அது பகுத்துணர்தல். அது சேர்த்து பார்க்கும்போது தொகுத்துணர்தல். அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் கிருபாநிதி அம்மா, எனக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நெட்வொர்க் ப்ராப்ளமா போச்சு, அதான் அங்கிட்டு தள்ளி வந்து. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நேற்று ஒரு ஆன்மீக டிவியில கேட்டேன் சும்மா. அது எப்படின்னு கேட்டா,
நீ ஒண்ணு இறைவனை அணுகும்போது அனுஷ்டாங்கமா இரு, இல்லைன்னா அனுபோகமா இரு அப்படின்னு சொன்னாங்க. அனுஷ்டாங்கமா போ, இல்லைன்னா அனுபவமா போ. எனக்கு இது 2 விளக்கமும் சரி. இன்னைக்கு நீங்க வாரீங்க, இத ஒண்ணு கேட்போம் அப்படின்னு நினைச்சு. அனுஷ்டாங்கம்னா என்ன, அனுபோகம்னா என்ன, அது எப்படி நம்ம முறைப்படுத்தி நம்ம இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒண்ணியா. இன்னொன்னு, நீங்க ஃபர்ஸ்ட் அம்மா கேட்ட கேள்விக்கு அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவற நம்ம அறியாமல் செய்த தவறுன்னு தான் அம்மா கேட்டாங்க. கேட்கும் போது அதுக்குள்ள விளைவு கண்டிப்பா இருக்கு. குழந்தைகளை தவிர அத்தனை பேருக்கு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நான் செஞ்ச தவறு எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மா செஞ்சது எனக்கு தெரியும், தாத்தா பாட்டி செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா. அதை நான் அனுபவிக்கிறவனு ஏத்துக்கிட்டு அனுபவிக்கிறதா, இல்ல வேற எந்த ரூபத்திலேயே வந்துச்சா அப்படின்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க. இப்ப இது எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க அப்பா ஒரு சித்தர்னு கூட நான் சொல்லுவேன், அதனாலதான் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனா சில பேரு ஏதோ எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி செஞ்சாங்களோ தெரியலையே அப்படின்னு அவங்க அதை அத உயர்த்தி சொல்றாங்களா, இல்ல அதையே நம்ம தான் அனுப்பிச்சு ஆகணுமா? எப்படி சூழ்நிலையும் நம்ம தான் அதை உணரணுமா ஐயா? நல்லது. இப்போ நீங்க முதல்ல கேட்டதுக்கு அனுஷ்டானமாக போக அப்படின்னு சொன்னா என்ன முறை இருக்கிறதோ அந்த முறைகளில இறைவனை அடைவதற்கான முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு, ஒரு பூஜை பண்றதுன்னா அது ஒரு அனுஷ்டானம், அல்லது ஒரு தியானம் பண்றதுன்னா அது இப்படிதான் பண்ணணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு முறைகளை வகுத்து கொண்டு செய்யக்கூடியது அனுஷ்டானம் சொல்லுவாங்க. அவர் எந்த பொருள்ல அவர் சொன்னாருன்னு அவருக்கு தான் தெரியும், மேபி இதா இருக்கலாம். அந்த முறையில போய் இறைவன் அடையலாம். நீங்க அத்வைதத்துல போகலாம், துவையத்துல போகலாம், எந்த முறையில போனாலும் சரி, அதை அறிந்து கொண்டு அந்த வழியாக போய் இறைவன் அடையலாம். ஒண்ணு. அனுபவமா போக அப்படின்னு சொன்னா எதுவுமே எனக்கு தெரியாது, ஓகேயா, இப்படிதான் இறைவன் இருக்கிறான், ஏன்னா என்கிட்ட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த தூய உள்ளம் இருந்தா இறைவன் தானே வந்து விடுவான், ஓகேயா. சோ அனுபவத்துல அவர்கள் போவாங்க. இது ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு ஃபாதர் வந்து போய் ஒருவருக்கு சொன்னாரா, அவர் வந்து இறைவனை அடைவதற்கான பிரசங்கம் செய்யறாரு, எல்லாரும் வந்து எல்லாம் நடக்குது அப்படின்னு போனாங்களா. அவர் சொன்னாரா, எங்கேயுமே இறைவன் இருக்கிறான், அதுவே தான் எல்லாம் நடத்துகிறது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கும் நடந்துச்சா. இப்ப இவர் போய் இப்படியெல்லாம் இறை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் போய் அவருக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரா, வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரா. வழிமுறைகளை சொல்லி கொடுத்து போட்டு அவர் இப்படித்தான் இறை வழிபாடு செய்யணும்னு வந்தாரா. வரும்போது அவர் ஏதோ பொருள் விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த இவர் படகுல வர்றாரு. அப்புறம் அங்கிருந்து ஒரு நேகமா ஒடியாரு அந்த இவரு. ஐயோ, நீங்க இந்த பொருள் விட்டுட்டு வந்துட்டுன்ட்டு அந்த படகு இல்லாம அவர் தண்ணியில அப்படியே நடந்து வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே ஐயா, நீங்க எப்படி ப்ரேயர் பண்றீங்களோ அப்படியே பண்ணுங்க. நான் சரியான சில வார்த்தைகளை சொல்லல, பட் இருந்தாலும் நீங்க எப்படி ப்ரேயர் பண்றீங்களோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. இது அனுபவத்துல போற முறை அப்படின்னு சொல்றது தான் உணர்ந்ததை தான் அப்படியே எடுத்துக்கொண்டு போற முறை. சோ அது மாதிரி அவர் அந்த பெரியவரை விளக்கி இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது உங்கள் கேள்வி இதை பற்றியது. எதுங்க ஐயா, என்ன சொன்னீங்க? அறியாமல் செய்த செயலின் விளைவு. அறியாமல் செய்த செயல் விளைவு அப்படின்னு சொல்றது. எந்த அளவுக்கு அறியாமல் செய்திருக்கிறார், அறிந்து செய்திருக்கிறாரா இல்ல? ஏன்னா அந்த முழுவனுடைய கேள்வி சார்ட்ட சொல்லுங்க. இல்லையா, நான் செஞ்சேன், இப்ப நான் அறியாமல் செய்யறேன்னா எனக்கு தெரியுது, அறிஞ்சு, அதாவது அப்ப அறியாம செஞ்சா கூட இது செஞ்ச தப்புன்னு இப்ப உணர்றேன் நான் இந்த வயசுல. ஏன்னா ஆனா இது எங்க அப்பா அம்மா செஞ்சது தவறு. ஆனா பாட்டையும் பூட்டையும் செஞ்சதுக்கெல்லாம் நம்மள ரொம்ப சக்கையா, ரொம்ப அதைத்தான் நீ அணிவிக்கணும்னு இறைநிலை கொடுக்கறது எப்படி ஏத்துக்க முடியல? ஏன் ஏத்துக்க முடியாது? பாட்டு சொத்து நம்ம கொடுத்தா நம்ம ஏத்துக்கிறது இல்லையா? இல்லையா? பாட்டை வீடு கட்டி ஒரு நிலம் வாங்கி வச்சுட்டு போனா அது வேண்டான்ட்டுருவோமா? அது மாதிரி அவர் புறத்துல கொடுக்கறது எப்படி ஏத்துக்கிறோமோ அகத்துல கொடுக்கறதும் அதன் வழியாக வருகிறது. ஒவ்வொரு எந்த பிறவியில அப்ப அவர் செய்த புண்ணியங்கள்லாம் நமக்கு கிடைக்குது, அதை நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? புண்ணியங்கள் ஏத்துக்கும் போது பாவத்தையும் ஏத்துக்க கூடாது. சோ அது வழி வழியே வருகிறது, நம்மளை கேட்டு அது வர்றதில்லை. ஓகேயா, நம்மளை கேட்டு வர்றதில்லை, அது ஜெனட்டிக்ல வரக்கூடியது, தானே விளைவு கொடுக்கக்கூடியது. அதனால நான் ஏத்துக்கிறேன் நான் ஏத்துக்கலன்னு அங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே இல்லை. சோ அதை நம்ம எடுத்துக்குதான் ஆகணும். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக TKP செல்வம் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். கேள்விக்கு வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நான் அரக்கோணம் ஜோதினர் மனவளை கிளம்புன்ற அரக்கோணம் துணை பேசுறாரு இருக்கேன் ஐயா. சரிங்க உங்களுடைய சரிங்க. கருத்துலாம் அருமையா இருந்தது, கேள்வி பதிலும் நல்லா இருக்கு. அதே நேரத்துல மனம் வந்து தவம் பண்ணும்போது எனக்கு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையா. ரொம்ப நாளா செய்யறேன், எனக்கே ஒரு நேரத்துல அலை பாயுது, ஆனா ஒரு நேரத்துல அந்த பிரச்சனையே இல்லாம நல்லா இருக்கு. அதுக்கு எதோ எங்கெங்கயோ பறக்குதே தவிர கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன செய்யலாம் ஐயா? நீங்க தியானம் எடுத்து எவ்வளவு நாள் ஆகுறது? நான் ரொம்ப நாளா தியானத்துல ரெகுலராவே இருக்கிறேன் ஐயா. ரெகுலரா இல்ல? சரி. இல்லைங்க, டெய்லி இருக்கிறேன். காலையில கம்பல்சரி 5:15 நம்ம இதுல தியானத்துல உட்காடுறேன், அதே நேரத்துல சாயந்தரத்துல உட்காடுறேன். இருந்தாலும் ஒரு நேரத்துல நல்லா கண்ட்ரோல் வருது, நல்லா இருக்குது ஐயா. ஏதோ ஒரு சில நாட்கள்ல அப்படியே மனம் வந்து அலைபாயுது. இயற்கை தான். நீங்க எப்பவுமே ஒண்ணு பண்ணுங்க. தினந்தோறும் பண்றேன்னு சொல்றீங்க, அது சிறப்பு. டெய்லி பண்ணணும், விடக்கூடாது. ஓகேயா? டெய்லி பண்றேன், ஒரு நாள் கூட இல்ல. வர்ற வரைக்கும் தினந்தோறும் பண்ணணும். அதிகாலை எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை நேரத்துல உட்காந்து கொஞ்சம் சின்ன உடற்பயிற்சியாவது பண்ணிட்டு, மூச்சு பயிற்சியாவது பண்ணிட்டு உட்காந்து நல்ல சிட்டிங். டெய்லி நான் ஜூம்ல வரேன், ரெகுலரா ஜூம்ல வரேங்க. சரி, நீங்க ஜூம்ல வந்தாலும் சரி, அல்லது தனியே போய் இப்ப ஜூம்ல வர்றது கூட ஒரு எல்லாருக்கும் அந்த செய்து பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நிர்வாகம் செய்யறது. அப்படி நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்க உட்காந்துட்டு தனியா உட்காந்து கூட அந்த நேரத்துல உட்காந்து சரியா நீங்க பண்ணுங்க. ஜூம்ல எப்ப தியானம் முடிப்பாங்களோ அப்படின்னு வரும். நான் தியானத்தை நிறைவு செய்கிறேன் அப்படின் போது நமக்கு தியானமே செட் ஆகிருக்கும். ஓகேயா? சோ அது ஒரு நிலை, அது பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக. இப்ப நீங்க தனியா உட்கார்ந்துகிட்டு அதுக்கு பின்னாடியும் நல்ல தினந்தோறும் செய்துட்டீங்கன்னா மனம்ன்றது அலைதான். ஓகேயா? சோ இந்த அலையை நிலையாக்குறதுக்கு தான் பயிற்சி. பயிற்சியினால வெற்றி கிட்டும். எல்லாருக்கும் பயிற்சியினால வெற்றி கிட்டும். நீங்க ஒரு புள்ளியா அந்த இடத்துல ஒடுங்கி நில்லுங்க. ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு ஒளி புள்ளியே வச்சுக்கோங்க. அந்த புள்ளியே நீங்க பாக்குற மாதிரி நீங்க பாருங்க. அப்படியும் நிக்கலீனா நீங்க இந்த மூச்சை இந்த இடத்துல கவனிங்க. இங்க இருந்து மேல வரைக்கும், இது வரைக்கும், இங்க இங்க அப்படியே மெதுவா மூச்சு போறத மூச்சை மட்டும் கவனிங்க. ஒரு செயலை கவனிக்கும் போது மற்ற செயல்கள் எல்லாம் நின்று போயிடும். இந்த செயலையே நல்லா கவனிச்சு பழகிட்டு இப்ப இந்த செயலை கவனிக்கும் போது மனசு தானே நிக்க ஆரம்பிச்சிடும். அததான் கவனிக்கிறது நானு. தவத்திலேயே இருக்கிறதுனால அதை கவனிச்சா சரியா. மூச்சு கவனிங்க, அப்ப கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிடும். சோ இது மாதிரி இந்த மூச்சை மேலும் கீழும் கவனிக்கின்ற நாடி சுத்தி பிராணாயாமம் இருக்கு பாருங்க, தண்டுவடை சுத்தி பிராணாயாமம். அதை நீங்க தினந்தோறும் முதல்ல ஒரு 10 நிமிஷம் கூட பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மனசு நிக்க ஆரம்பிச்சிடும். பயிற்சி தான். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஐயாவிடம் ஏதாவது கேள்விகள், ஐயங்கள் இருந்தால் கேட்டு தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன். சரிங்க சரிங்க, மிக்க நன்றிகள் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே